ஓட் ஷேரிங்ஸ் கண்டிப்பாக நாம் தமிழர் மற்றும் டிவிகே வந்து இங்கே பிரிக்கிறாங்க. ஸோ 97 லட்சம் ஓட்டுகள் இங்கே எப்படி பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. பிரிக்கப்படுகிறது. நாம் தமிழரும் டிவிகே தான் வந்து ஓட்டுலாம் பிரிக்கிறாங்க. ஆமாங்க, தனித்தொகுதியில் பிரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தனித்தொகுதிகள் நான் தனித்தொகுதி பற்றி தான் பேசுகிறேன். ஏன் அப்படின்னா தென் மாவட்டங்களில் மிக முக்கியமாக தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி நாங்கள் கேள்வி வச்சிருந்தோம். அதில் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சைட்ஸில் வந்து நாம் தமிழ் சைட்ஸில் 11 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி மிக அதிகமாக தாக்கம் வந்து இன்னமும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்போ தனித்தொகுதியில் ஓட்டுகள் எப்படி ஷேர் ஆகுது, யாரை பிரிக்கிறாங்க, அதை பொறுத்து தான் இங்கே இருந்துச்சு. அதோட டேட்டா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அது பிசிகா ஓட்டு வந்து குறையுன்றீங்களா? அப்போ ஆமாங்க, கண்டிப்பாக பிசிகா ஓட்டு வந்து டிவிகே தான் போகும். கண்டிப்பாக இந்த 2 நபர்களுக்கு தான் கண்டிப்பாக அதிக ஓட்டு வங்கிகள் வந்து பிரியும். கண்டிப்பாக ஏன்னா மற்ற அரசியல் சூழ்நிலை என்பது வேறு, எலெக்ஷன்ஸ் வேறு, இன்றைய அரசியல் கட்டம் என்பது வேறு. இது கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இங்கே நிறைய எலிமெண்ட் எடுபடாது. ஸோ இதுதான் விஷயம். தமிழ்நாட்டு மக்கள் ஸோ 20 இருந்துங்க ஒரு 35 வரைக்கும் ஏஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி 35. பன்னீர்செல்வம் இருந்தாரு. அவர் வந்து தனியாக சசிகலா அவங்க இப்போ தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் வந்து கூட இருந்தாலும் அவர் வந்து ஓரளவுக்கு செயல்படுத்த ஒரு லெவலில் தான் போயிட்டு இருந்தாலும் கம்பல்சரியாக ஓட்டு அதெல்லாம் நீங்கள் இல்லை. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் ஓட்டு பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே வந்து வாக்கு வங்கிகள் பொறுத்த வரைக்கும் மக்களோட பார்வையிலேயே நாங்கள் அதை வச்சிருந்தோம். நாங்கள் கள ஆய்வுகளையும் நாங்கள் அதை தனியாகவே பார்த்துருக்கோங்க. ஆனால் அதுலேயும் பிரியக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா நேரடியாக இவங்க 2 நபர்களுக்கு இங்கே வரும் அப்படி அவருக்கு இருந்தார் 0.07 தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் டேட்டா அதுக்கு மேலே போகல. அதனால நான் சொல்லியிருக்கேன். சாரி புரியல. ஸோ முடிஞ்சிச்சுங்க. எக்ஸிட் போலுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வருங்க. சார், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி விரும்புகிறாங்களா இல்லை ஒரு கட்சி ஆட்சி விரும்புகிறாங்களா? அதை எதாவது கேள்வி கேட்டிங்களா? அது கண்டிப்பாக அதுதான் அலைன்ஸ் பற்றி அவர் கேட்டப்பே அந்த விஷயத்தை பேசுகிறேன். ஸோ மக்கள் இங்கே கூட்டணி ஆட்சி அற்ற ஒரு ஆட்சியாக இங்கே தேவைப்படுது. நான் சொல்கிறது ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் இந்த எலெக்ஷன்ஸில் வந்துருங்க. ஏன்னா இங்கே ஆஃப்டர் எஸ்ஐஆர் இங்கே 5 கோடியிலிருந்து 63 லட்சம் இங்கே சம்திங் இருக்குது. அப்போது அதில் டாமினேஷனாக ஒரு நபர்கள் இங்கே இருக்கிறாங்க. மேஜர் ஒரு ஃபேக்ஸ் 20லேருந்து 35 வரைக்கும் வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இங்கே கூட்டணி கட்சிகள் மிகவும் அதிகமாக எங்களுக்கு தேவைப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சஜஷன் வந்தது வந்து 30% எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு தனித்துவமான ஒரு நபர், ஒரு தலைமையில் இருக்கிற நபர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ விஜய் வந்து முதலமைச்சராக மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா? எதன் காரணமாக ஏற்றுக்கிட்டாங்க சார்? அவங்க என்னென்ன பாசிட்டிவ்லாம் சொல்லியிருக்காங்க விஜய் கட்சி மீது? ஸோ விஜய் கட்சி மீது பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ்னா 2 திராவிட கட்சிகளுக்கு எங்களுக்கு வேற ஒரு மாற்றம் வேணும். அதுதான் அவங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்டாக வச்சிருக்காங்க. அதை தாண்டி வேறு எந்த கேள்வியும் முன்னிறுத்துறாங்க. ஸோ முன்னிறுத்தின கேள்விகளை நாங்கள் இந்த ஓட்டு வங்கிகளை நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா, ஸோ நாங்கள் பிரித்த விஷயத்தில் வந்து நீங்கள் அந்த தாக்கத்தை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த தாக்கம். என்டிகே வந்து மாற்ற மக்கள் சொல்லலையா? சீமான் கட்சியை சொல்லலான்னு கேட்டேன். திமுகவுக்கு அதிமுக மாற்றாக சீமான மக்கள் ஏற்றுக்கலையான்னு கேட்டேன். கண்டிப்பாக மக்கள் வந்து எங்களுக்கு டீனேஜர்ஸில் வந்து நிறைய ஓட்டுகள் வந்து தென் மாவட்டங்கள் இருந்து, மிக முக்கியமாக தென் மாவட்டங்கள் இருந்து நாம் தமிழர் ஓட்டு வங்கிகள் வந்திருக்குங்க. ஸோ மக்கள் கண்டிப்பாக அணுகிறாங்க. அதில் அது ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரைசேஷன் பார்த்தீங்கன்னா மேலோட ஓட்டு வங்கியில் 18லேருந்து 25 நாம் தமிழர்களுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் வந்து அதை கொடுத்துருக்காங்க. சார், இன்னொன்று இப்போ நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் சர்வே எடுத்தீங்களா? என்ன சர்வே எடுத்து? ஸோ இதான் ஃபஸ்ட் டைம். இதான் ஃபஸ்ட் டைம். என்ன எந்த இதுக்கு முன்னாடி சர்வே எடுத்து? சாரி, என்ன கம்பெனி வச்சிருக்கீங்களா? So we are a political analysis and business analysis and strategist actually. அப்புறம் marketing strategist company. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சார். ஆமாங்க. ஸோ மிக ஆழமாக மற்றவங்க யாரும் எடுக்காத மாதிரி ஸோ இந்த வகையிலே நம்ம வந்து செலுத்தப்பட்டு நமக்கு மக்கள் நேரடியாக கொடுத்தாங்க. சார், 3 லட்சம் வாக்காளர்கள் எடுத்தீங்க. 3,15,000 சரியா எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஸோ ஒரு தொகுதிக்கு பார்க்க போனீங்கன்னா ஒரு 1500 2000 அந்த 1000-2000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் மொபைல் தான் ரெண்டு போட்டுருவாங்க. ஏன்னா 18லேருந்து ஒரு சும்மா 30 வயசுக்குள்ள வந்து மேக்ஸிமம் எல்லாம் மொபைல் தான் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே கூட யாரும் மொபைலோட யூஸ் பண்ண மாட்டோம். ஃபோன் சிசி கூட ஏற்றணும். நேரடியாக போகிற எத்தனை பேர் கேட்டுருப்பீங்க வாக்கு? நேரடியாகவே நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 500 பேர் கிட்ட நேரடியாகவே நாங்கள் போயிருக்கோம். ஒவ்வொரு காலத்திலும் 500 பேர் கிட்டவே நாங்கள் போயிருக்கோம். 500 பேர் பிலோ 35 எவ்வளோ பர்சன்டேஜ்? 3 lakhsல
பிலோ 35 பற்றி எவ்வளோ பேசு? ஸோ 35லேருந்து 38%. 35 பிலோ 35 வந்து மொத்தம் 3 லட்சத்துல பிலோ 35 இருக்கிறவங்க எவ்வளோ பேர் கலந்துருக்காங்க? ஸோ 67%. 67%. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதான் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 12 லட்சம் நபர்கள் கண்டிப்பாக இங்கே ஆதரிச்சது வந்து எங்ககிட்ட டேட்டாஸ் வந்தது வந்து ஒன்று நாம் தமிழர், ஒன்று டிவிகே. ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான டேட்டா. உங்கள் ஆப் பேர் என்ன சார்? இது வரைக்கும் நாங்களே பார்த்தது இல்லை. ஸோ polling.donate.in இட்ஸ் வெப்சைட் இன்னும் லைவ்ல தான் இருக்கு. யார் வேணா பார்த்துக்கலாம். டேட்டா ஃபீட் ஆகுது. நீங்கள் யார் வேணா அதை நீங்கள் பார்த்துக்கலாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியல. சரி. நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லுங்க. ஓகேங்க. டிஜிட்டல் முறையில் வந்து விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக அது டிஜிட்டல்னு அந்த டேர்ம் வச்சு அது வந்து நம்ம சுருக்க வேண்டாம். இது வந்து நேரடியாக அது வாசம் பண்ண ஒரு விஷயமா தான் நடக்குது. 3 லட்சம் பேர் நீங்க ஆமாங்க. ஏன்னா எல்லாருமே 1 லட்சம் வாக்குகளை வந்து சுருக்கி வச்சு 1 லட்சம் வாக்குகளை முடிச்சிடுறாங்க. அதை நம்ம பண்ணல. நேரடியாக இவ்வளவு விஷயங்கள் அங்கே முன்னிறுத்தனால தான் இவ்வளவு வாக்குகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் 1 லட்சம் வாக்குடைய அவங்க சுருக்கிடுறாங்க. அது டிரான்ஸ்பரன்சியான டேட்டாவா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ இது டிரான்ஸ்பரன்சியான டேட்டாவை நான் வச்சிருக்கேன். சார் இன்னும் ஒரு முறை எந்தெந்த கட்சி ஃபர்ஸ்ட் இடம் அது சொல்லி முடிச்சேன் சார். கட்சி தலைவர் முடிச்சிருக்கீங்களா? தென் மாவட்டம், வட மாவட்டத்தில் இவ்வளோ தான் சர்வே போய் முடிச்சிருக்கீங்களா? அது நான் பிரிக்கல. அது நான் பிரிக்கல. ஏன்னா இப்போ தென் மாவட்டத்தில் ஒரு சில பேருக்கு வந்து இதுதான் போட்டுருது. எல்லா இடத்துக்கும் யாருக்காவது தெரியும். தென் மாவட்டத்தில் இந்த சர்வே இந்த உங்களுக்கு ஒரு வரும், வட மாவட்டத்தில் வரும். அந்த மாதிரி சர்வே வச்சிருக்கீங்களா? ஸோ சர்வீஸ் அதனோட ஒரு பாயிண்ட் நான் பதிவு பண்ணுறேன். தென் மாவட்டங்கள் மிக முக்கியமாக தென் மாவட்டங்கள் வந்து ஓட் ஷேரிங்ஸ் வந்து டிவிகே, நாம் தமிழர்கள், அதுக்கப்புறம் ஏடிஎம்கேங்க. ஸோ இதுதான் 3ஆன ஒரு டாமினேஷன் தான் நிலவும். ஸோ இதுதான் ஸ்டேட் ஃபார்வர்ட் டேட்டா. இதுதான் கண்டிப்பாக எல்லா இடத்துல வந்து டிஎம்கே வந்து மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கண்டிப்பாக மக்களோட தீர்ப்பு அதுதான் இருந்துச்சு. ஸோ தென் மாவட்டங்களில் அதிக தாக்கம் இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வியும் தென் மாவட்டங்களில் அதிக தாக்கம் இருக்குது. அதான் இன்னும் ஒரு முறை வந்து எந்தெந்த கட்சி எவ்வளோ வாக்கு சதவீதம் சொல்லிவிடுங்க சார். ஸோ அலையன்ஸ் வித் பார்ட்டி பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா டிவிகே 37%, ஏடிஎம்கே அலையன்ஸ் டோட்டலாக வந்து 28%, டிஎம்கே அலையன்ஸ் 24%, என்டிகே 11%. ஸோ கான்ஸ்டியூஷன் வைஸ் பிரேக் டவுன் வந்து டிவிகே 89 தொகுதிகளிலும், ஏடிஎம்கே 73 தொகுதிகளிலும், டிஎம்கே 68 தொகுதிகளிலும், நாம் தமிழர் 4 தொகுதிகளிலும் இருக்கிறது. சிஎம் கேண்டிடேட் யார் ஃபர்ஸ்ட்டாக வராங்க? ஸோ சிஎம் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 42% விஜய் அவர்களுக்கு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க, 21% எடப்பாடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, 18% எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, 10% சீமான் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க, அண்ணாமலை அவர்களுக்கு 3% கொடுத்துருக்காங்க. நிற்கிறாங்களோ நிற்கலையோ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சிஎம் கேண்டிடேட் என்னை யார் ஆளணும்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வைக்கிறோம் இல்லைங்க. ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே யார் இங்கே சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை இங்கே வச்சு நம்ம பேசணும்னு ஒன்று கிடையாது இல்லைங்க. ஏன்னா மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க யார் விரும்புறாங்க. ஏன்னா கிராஸ் ஓட்டிங்ல அதுதான் வச்சிருந்தேன். பிஜேபி வச்சிருக்காங்கன்னா நான் அதையும் வச்சிருக்கேன். டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்கேன். நயினா நாகேந்திரன் வச்சிருக்கோம். சைட்டை பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் வச்சிருக்கோம், அண்ணாமலை அவர்களையும் வச்சிருக்கோம். அப்போ நயினா நாகேந்திரன் அதிகம் சூஸ் பண்ணாங்களா, அண்ணாமலை அவர்கள் அதிகம் சூஸ் பண்ணாங்களா, அண்ணாமலை அவர்கள் அதிகம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அது கேட்டாங்க. ஸோ இப்போ டிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், உதயநிதி எல்லாருமே நம்ம அந்த கேண்டிடேட்டாகவே நம்ம வச்சிருக்கோம். சிஎம் ஃபேஸஸாகவே நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் 18% வச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். கண்டிப்பாக அமைச்சர் தொகுதியில் ஸோ இப்போ 3 தொகுதியை மட்டும் பர்டிகுலராக வேணாம் முன்கூட்டியே நான் சொல்கிறேங்க. அதில் மிக முக்கியமாக பெரம்பலூர் தொகுதி விஜய் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் டி நகர் தொகுதிங்க, அதுக்கப்புறம் விஜய் அவர்களோட திருச்சி தொகுதி, மிக முக்கியமாக கொளத்தூர் தொகுதிங்க. ஸோ கொளத்தூர் தொகுதியில் ஒரு 50-50 அதிருப்தி வந்து அதிகமாக இங்கே எங்களுக்கு ஓட் ஷேரிங் வந்திருக்கு. ஸோ 50-50 இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிக முக்கியமாக டி நகர் தொகுதியில் அவர் குஷியானந்த் அவர்கள் இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து என்னன்னா இட்ஸ் டஃப் ஃபைட் வந்து கண்டிப்பாக நிலவும்.
அதே மாதிரி மீதி 2 தொகுதிகள் விஜய் அவரோட தொகுதியில் இட் வில் பி a 60 to 70% ஈஸி வின் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் எல்லாம் எழுந்த சர்வே காமிச்சு சார். கண்டிப்பாக நான் எல்லாமே வந்து இப்போ எழுந்து பேசுகிறேன். அது வேணாம், கையில் அந்த இருக்கா அறிக்கை இருக்குது, அறிக்கை தான் எழுந்து காமிங்க. அறிக்கை சர்வே அறிக்கை இருந்தால் காமிங்க 3 பேர் எழுந்து. இல்ல, நேரா போய் சாரி சர்வே எடுத்தீங்களா? அந்த மாதிரி ஷீட் எதுவும் அதான் ஷீட் அப்படியே சும்மா டிஜிட்டலாக அப்படியே எடுத்து நாங்கள் அப்படியே அவங்களோட தேர்ந்தெடுத்து ஸோ திருப்பி பேப்பர் கிட்ட நாங்கள் போக விரும்பல. ஸோ எதாவது லைவ் இங்கே ஃபீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ இதில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே எங்களோட ஓன் டீம் நாங்களே கிரியேட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே தேங்க்யூ, அருமை. எல்லாம் எழுந்து நிற்க முடியுமா? மேடம் இதில்